ரஷ்யா மேசிவான அட்டாக் 23 டிசம்பர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? 3 ஒப்லாஸ்ட் கம்ப்ளீட்டா அதாவது இதுவரைக்கும் உக்ரைனோட கிழக்கு பகுதியில கூட ஹெவியா அட்டாக் நடக்கும்போது கூட, கம்ப்ளீட் பவர் அவுட் அப்படிங்கிறது போல வந்து பண்ண இல்ல. ஆனா உக்ரைனோட மேற்கு பகுதிகள்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் வின்டர் டைம்ல வந்து பண்ணா கம்ப்ளீட்டா இந்த 3 ஒப்லாஸ்ட்ல பவரே இல்ல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கெல்மிட்ஸ்கி, ரிவைனி, அதுக்கப்புறம் டெர்னோபோல் இந்த 3மே மிக முக்கியமான பகுதிகள். அதுவும் போலாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஹங்கேரி, டெர்னோபோலு, அ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் இது எல்லாமே ஹங்கேரி, போலாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். இது 3மே மிக முக்கியமான ஒப்லாஸ்ட். இந்த 3 ஒப்லாஸ்ட்லயுமே கம்ப்ளீட்டா பவர் இல்ல அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. அதிகப்படியான இழப்புகள்ன்றது மேற்கு பகுதி அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியுது. இதுல என்னன்னா, ஒடசால எனர்ஜி இதெல்லாம் அடிச்சது போர்ட் இதெல்லாம் ஓகே. ஒரு சிவிலியன் ட்ரை கார்கோ ஷிப் வந்து பாத்தீங்கன்னா, தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பயங்கரமான இழப்புகள் உக்ரைன்ல இன்னைக்கு ஒரு நாள்ல நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல விடிய காத்தால 23 டிசம்பர் மோசமான ஒரு நாளா இருந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள அதுவும் குறிப்பா ஒரு ஜோன்ல பெல்கிராட் ரீஜியன்ல மட்டுமே உள்ள போற மாரி 100 ட்ரோன்களுக்கு மேல ஏவி பார்த்திருக்காங்க. பிரஷர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணியிருக்கு. சில பகுதிகளில் வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. பெரிய இழப்பு அப்படிங்கிறது போல எதுவும் இல்ல. ஏதோ ஒரு 2 இடத்துல ஆயில் டிப்போ இது போல தான் அடிக்க முடியுது அவங்களால. பெருசா இழப்புகள் அப்படிங்கிறது போல வந்து பண்ண எதுவுமே இல்ல. சமீபத்தில கூட ரஷ்யாக்குள்ள ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. பட் அதையும் ரெக்கவர் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. பட் இழப்புகள் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைனுக்கு ஏற்படுத்துற மாரி, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பவர் கட் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பேச்சுக்கள் ரஷ்யாக்குள்ள எதுவுமே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணா உக்ரைன்னால எஸ்கலேட் பண்றதுக்கு அந்த வீரியம் இன்னும் பத்தலையா? இன்னும் வரலையா? அந்த அளவுக்கு பெர்மிஷன் கிடைக்கலையா? அப்படின்னு கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான ட்ரோன்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல நம்ம இது போல செய்திகள் பார்த்தோம். இந்த சாகி ட்ரோன்கள் வந்து யார் அட்டாக் பண்றாங்களோ, கேமராக்கு ஜொயிங் ஜொயிங் திருப்பி திருப்பி பார்த்தா யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்கள போய் நோக்கி போய் அடிக்குது அப்படிங்கிறது போல, சாகி ட்ரோன்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா, இந்த ஹெலிகாப்டர்கள யூஸ் பண்ணி பறக்கக்கூடிய ஷாகி ட்ரோன்கள தாக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவும், எஃபிஷியன்ட்டாவும் இருந்தது. காஸ்ட் கட்டிங்காவும் இருந்தது. உக்ரைன பொறுத்தவரைக்கும். இப்போ இந்த டிசம்பர் 17 நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. ஒரு MI-24 ரக ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, டார்கெட் ட்ரோன்கள தாக்குதல் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற ஒரு ஷாகி ட்ரோன் போய் ஜொயிங்ன்னு அந்த ஹெலிகாப்டர் மேலயே மோதிருச்சு. ஸோ ஷாகி ட்ரோன்கள் இப்ப ஹெலிகாப்டரையும் தாக்கக்கூடிய ஹெலிகாப்டர் சுத்தி வர வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, ஒரு ட்ரோன் அவங்க குறி வச்சு அடிக்கிறாங்கன்னா, எவ்வளவு சீக்கிரமா அடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஒரு ட்ரோனுக்கு பக்கத்துல எத்தன ட்ரோன் போகுது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஏன்னா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தனியா சிக்கியிருக்குன்னா, ஒரு சாக்கெட் மட்டும் தனியா சிக்கியிருக்குன்னு அடிக்கலாம். இதே ஒரு 4, 5 கூட்டமா வர நேரத்துல போய் ஒண்ணு அடிக்கலாம்னு யோசிச்சாங்க அப்படின்னா, மத்ததெல்லாம் வந்து அந்த ஹெலிகாப்டர் அடிச்சிரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸியா பண்ணலாம், எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. இன்னொன்னு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யோசிச்சாங்க. அதுக்கு அதிகப்படியான பணம் வேணும். ஏன்னா 600 ட்ரோன்கள் கிட்ட வருது. 600 இன்டர்செப்டார் ட்ரோனாவது குறைஞ்சது வேணும். அட்லீஸ்ட் 800ஆவது வேணும். இப்ப ரஷ்யா ஏவுறதுக்கு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட வேணும். மிசைலுக்கு தான் காசு இல்ல. அட்லீஸ்ட் இந்த இன்டர்செப்டார் ட்ரோனுக்காவது இருக்கான்னு பார்த்தா, அதுக்கும் காசு இல்ல அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உக்ரைனால தடுக்க முடியல. இப்படி இருக்கும்போது அவங்க தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணாங்கன்னா, எப்படி இத சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம ரொமேனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அலர்ட்ல இருந்திருக்காங்க. ஹெவியான ட்ரோன் அட்டாக் நடந்தது இல்லையா? இந்த உக்ரைனோட போர்ட்ல, இந்த ஒடசா பகுதியெல்லாம் இந்த தனுப் ரிவர் பக்கத்துல. அந்த ஒரு காரணத்தினால ஹெவியா அலர்ட்ல இருந்திருக்காங்க. ஏன்னா, அங்க அந்த டைம் அந்த சைட்ல இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தாக்குதல்கள் போர்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா, நம்ம சொன்ன மாரி தான். வெறும் 200 மீட்டர் தான். 200, 300 மீட்டரு. அந்த பக்கத்துல இருந்தாங்கன்னா, உக்ரைன். இந்த பக்கத்துல வந்துட்டாங்கன்னா ரொமேனியா. நேட்டோட டெரிட்டரி. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. பட் அப்பவும் ஒரு கார்கோ அடிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப விஜிலன்ட்டா இருந்திருக்கிறாங்க. தடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருந்துருக்காங்க. இந்த சைடு ரொமேனியாக்குள்ள வந்துச்சுன்னா. பட் ஆனா ஒரு கார்கோ கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிருச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ரொமேனியா வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆவாங்க. இது எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா, ரொமேனியா அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இப்ப சுமி பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்திருக்காங்க. சில பகுதிகள பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு 2, 3 நாளா. பட் இன்னும் உறுதித்தன்மை அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் எதுவும் வரல. வந்துச்சுன்னா பார்க்கலாம் அடுத்தது பேர்ல. ஏன்னா குப்பியான்ஸ்க்ல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ஸ்ட்ரார்மிங் ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கனால,
ரஷ்யா சுமை பகுதியில வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இதுல என்ன ஒரு செய்தின்னா, குறைஞ்சது 10,000 ராணுவ வீரர்களாவது சுமை பகுதியிலிருந்து ஓடி போயிட்டாங்க. சண்டையே பிடிக்கல அப்படிங்கிற பண்ண செய்திகள் இப்ப வர ஆரம்பிச்சது. குறைஞ்சது 10,000 உக்ரைனோட வீரர்கள் சண்டையே பிடிக்காம பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து ஓடி போயிட்டாங்க சுமை பகுதிகள்ல அப்படிங்கும்போது, மாரல் வேல்யூ மத்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் இது போல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தை, யூரோப்பியன் யூனியன் அதிகப்படியா பணங்கள் குடுக்கல. அ எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கிற மாரி தெரியல. ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால கரண்ட்டும் இல்ல. அ ப்ராப்பரான மெயின்டனன்ஸ் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்தில எப்படி வீரர்கள் அங்க தைரியமா சண்டை பிடிப்பாங்க. ஸோ இது போல சான்ஸ் கிடைக்கும்போது விட்டுட்டு ஓட தானே செய்வாங்க. ஸோ இத தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ரஷ்ய தரப்பு வந்து சில பகுதிகள்ல முன்னேறிட்டாங்களா? சுமிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ரஷ்யா வராங்கன்னு தெரிஞ்சுட்டு விட்டு ஓடிட்டாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா சில பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. சில நபர்கள அரெஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் ஆனா இந்த சிட்டிக்குள்ள பிடிச்சுட்டோம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் வரல. வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால, ரஷ்யா, உக்ரைன் போர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வருஷங்கள் மேபி அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் தான் இது அதிகபட்சம் நீடிக்கும். அப்படியே இருந்தாலும் உக்ரைனுக்கு வந்து ஃபேவரபிளான டெர்ம்ஸ்ல இது முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அதுக்கான ரீசன் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட 210 பில்லியன் அசெட்ஸ வந்து கை வைக்கிறதுக்கே அவங்களால முடியல. யூரோப்பியன் யூனியனால முடியல. ஸோ அந்த அசெட்ஸ் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அந்த அசெட்ஸ் எடுக்கிறதுல அப்படிங்கும்போது, கண்டிப்பா உக்ரைனுக்கான உதவிகள் அவங்களால பெருமளவுல செய்ய முடியாது. என்னதான் அவங்க 90 பில்லியன் யூரோஸ 2 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருந்தாலும், அ உக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய அளவுக்கான அந்த பினான்சியல் எய்ட் யூரோப்னால குடுக்க முடியுமா? 90 தான். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல யாரு 45 தான் ஒரு வருஷத்துக்குன்னு குடுப்பாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கறதுல என்ன அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்ப பார்ப்போம். உக்ரைன் எப்படி இந்த 45 பில்லியன் வச்சு சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஹியூஜ் காஸ்ட் தான். ஆனா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கும்போது இது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற பல அனலிஸ்ட்டோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த மாரி தாக்குதல்கள், எஸ்கலேஷன் இது போர்க்களத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சேம் டைம் ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்பி வளச்சு ஒழிச்சு பல விஷயங்கள் செய்றாங்க இருந்தாலும் தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல 2000 ஃபாரினர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பண்ணா டீடெயின் பண்ணி இருந்திருக்காங்க. ரஷ்யாவோட 5 பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல 2000 நபர்கள பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பண்ணா பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அசம்பாவிதங்கள் நடந்த வண்ணம் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. பார்ப்போம் எஃப்எஸ்பி இதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல்டா இருக்கிறாங்கன்னு. ஏன்னா மிக முக்கியமான ஒரு ஜெனரல் ட்ரெய்னிங்கோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்திருக்காரு அப்படிங்கும்போது, அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. எப்படி எஃப்எஸ்பி இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்கன்றது பார்க்கலாம். இது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய களங்கம். எப்படி இதுக்கப்புறம் ரஷ்யாவ பாதுகாப்பா வச்சுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இன்னொரு அடுத்த செய்திங்கிறது ரஷ்யா. ரஷ்யாவோட எக்கனாமி வீக்கா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் 2வதா இருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட் ரிசர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே இருக்கு. என்னதான் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க கோல்டு எடுத்து பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆயிருவாங்கன்னு வச்சுக்கங்க. பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில அதிகப்படியான கோல்ட வந்து பண்ண சைனாக்கு வித்திருக்காங்க. நவம்பர்ல மட்டுமே $961 மில்லியன் அளவுக்கான கோல்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா குடுத்துருக்காங்க. இது லார்ஜஸ்ட் சிங்கிள் பைலேட்டரல் டீல் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதிகபட்சமா ஒரு நாடு இன்னொரு நாடு கூட செய்யக்கூடிய வர்த்தகம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரஸிவா கோல்ட வந்து ஸ்டாக் பில் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா போர் வருது, ஏதோ ஒண்ணு ஆகுது, சிக்கல் ஆகுது அப்படின்னா, இப்ப ரஷ்யாக்கு எப்படியோ அதே போல தான் சீனாக்கும். ரஷ்யாவோட கப்பல் வேணா ஜாலியா எங்க வேணா போயிட்டு வரலாம். மத்த நாடுகள 1 நாள் 2 நாள் புடிச்சு வச்சுக்கிட்டு, அப்புறம் குடுக்குறேன், இப்போ குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ குடுத்துருவாங்க. ஏதாவது பண்ணிருவாங்க. ரஷ்யாக்குலாம் ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க. உரண்டே இழுக்க மாட்டாங்க. ஆனா சைனான்னு வரும்போது அது வேற மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க கோல்ட அவங்க ஸ்டாக் பில் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி வருது. அதிகமா வாங்கி வச்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. நாட்டோட எக்கனாமிக்காகவா அப்படிங்கிறது போல இருக்கு. கண்டிப்பா ஒரு எஸ்கலேஷன் வந்துன்னா சைனாவோட எக்கனாமிய முழுசும் உடைப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா பிரிக்ஸோட பேக் போன் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாடுகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பிரிக்ஸ்ல. பட் இருந்தாலும் சீனாவோட வர்த்தகம், அவங்களோட அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் அந்த விஷயம், பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப அங்க இருக்கக்கூடிய நாடு சீனா தயாரிக்கிற நம்மலாம் வாங்கிக்கோன்னு வச்சுக்கோங்க. வேணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அவங்களோட பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது சீனாவோட அ வர்த்தகம் பாதை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். சீனானால உற்பத்தி பண்ணக்கூடியது நேரடியா அவங்களால ஒரு கடையில கொண்டு போய் விக்க முடியல அப்படின்னா, இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அதெல்லாம் டேலி பண்றதுக்காக இவங்க கோல்ட் ரிசர்வ் அதிகமா வச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா தரப்பு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு. ஏங்க அமெரிக்கா, உங்களுக்கு நீங்க சோதனை பண்ணி எல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னா, அத நீங்க பண்ணிக்கோங்க. அது போட்டு எங்கள காரணம் காமிச்செல்லாம் உங்களோட அணு ஆயுதத்தோட அ மாடர்னைசேஷன் பண்றதெல்லாம் எங்கள காரணம் காமிச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல,
கண்டனங்கள் சீனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பெர்சன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. லின் ஜியான் அவர்கள். அது அமெரிக்கா வந்து நியூக்ளியர வந்து மாடர்னைஸ் பண்ணும். அதுக்கு சீனா வந்து அதிகமா மிசைல் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க போய் நியூக்ளியர்ல மாடர்னைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கலாம் அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து அப்படியே இந்த ஏசியால வந்துட்டோம்னா கம்போடியா. கம்போடியா, தாய்லாந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருதரப்புலயும் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, கம்போடியா தரப்பு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் 21 சிவிலியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. 83 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. பாதிப்பு அப்படிங்கிறது பண்ணா 5,44,000 பேத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன்ஸ் பார்டர் பகுதிகள்ல இருந்து இந்த தாய்லாந்து, கம்போடியா பார்டர் பகுதிகள்ல இருந்து அ இருக்கக்கூடிய வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டுட்டு அகதிகளா வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருப்பாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. சில நபர்கள் பக்கத்துல தாய்லாந்துக்கே போயிருக்கலாம். சில நபர்கள் வந்து பண்ணா கம்போடியாக்கே வந்திருக்கலாம். இவங்கலாம் வந்து பண்ண இருக்கக்கூடிய அந்த இடங்கள விட்டுட்டு வேற பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதிகப்படியா பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்ல வந்தோம்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு டீல் வந்து பண்ணா சைன் ஆயிருக்கு. துருக்கிக்கும், ஈராக்குக்கும் நடுவுல. ஏன்னா ஈராக்கு தண்ணி வேணும். துருக்கிக்கு ஆயில் வேணும். இருந்துச்சுன்னா அவங்க வியாபாரம் பண்ணலாம். ஸோ அதனால மல்டி பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு ஒப்பந்தத்த துருக்கியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்ல இருந்து துருக்கிக்கு குடுத்தாங்க அப்படின்னா, துருக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுப்பாங்க. டேமு, அ ரெக்ளமேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு டீல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நாட்டோட யூப்ரேட்டஸ் ரிவர் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து நாடு வறட்சியால வாடி போகாம, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில குடுத்துட்டு தண்ணி வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இருக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.